ஜெய் சாய்ராம், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு இந்த பதிவில் முருகப்பெருமான் வழிபாடு பற்றி தான் ஷேர் பண்ணுறேன். இன்னைக்கு பார்த்திங்கன்னா வளர்ப்பிறை சஷ்டி, அதுலேயும் முக்கியமான 3 விரதங்கள் முருகப்பெருமானுக்கு இருக்குது. அது என்னென்ன விரதம் அப்படின்றதையும் முருகப்பெருமான் கிட்ட வேண்டிய வரங்களும் முருகப்பெருமானின் அருளும் கிடைக்கிறதுக்கு உண்டான வியாழக்கிழமையில் வரும் சஷ்டி விரதம் இருப்பது ரொம்ப சிறப்பு. இந்த நாளில் என்ன செய்யணும் அப்படின்றத பற்றி இந்த பதிவில் நாம் தெரிஞ்சுக்கலாம். இந்த பதிவு நிச்சயம் உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும். என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். சஷ்டியில் இருந்தால் தான் அகப்பையில் வரும் அப்படின்றது சஷ்டி விரத சிறப்பை கூறுகின்ற ஒரு பழமொழி. சஷ்டி விரதம் இருக்கிறதுனால குழந்தை பாக்கியம் மட்டும் இல்லாமல் நடக்கவே முடியாது அப்படின்ற விஷயங்கள் கூட வாழ்க்கையில் நடக்க வைக்கும் ஒரு அற்புதமான திதி விரதம் தான் இந்த சஷ்டி விரதம். கலியுகத்தின் கண்கண்ட தெய்வமாக விளங்கும் கந்த கடவுளான முருகப்பெருமான வழிபடும் பக்தர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே தான் போயிட்டுருக்கு. பக்தர்களுக்கு வேண்டிய வரங்களை அளித்து எப்போதும் துணையாக இருந்து காக்கும் கடவுளான முருகப்பெருமான வேண்டி நிறைய பேர் நிறைய விதமான விரதங்கள் இருக்கிறத வழக்கமாக வச்சிருக்கிறாங்க. முருகப்பெருமானுக்கு பொதுவாக மாதந்தோறும் 3 விரதங்கள் கடைபிடிக்கிறோம். இந்த 3 விரதங்களையும் முறையாக கடைபிடிக்கிறவங்களுக்கு எல்லா நலன்களையும் அந்த குமர கடவுள் கந்த பெருமான் நிச்சயமா கொடுப்பாரு. அந்த முருகருக்குண்டான 3 விரதங்கள் என்னன்னு பார்க்கலாம். முதலாவதாக வார விரதம்னு சொல்லக்கூடிய செவ்வாய்க்கிழமை விரதம் இருந்து வழிபாடு செய்கிறது. அதுக்கப்புறமா இரண்டாவதாக நட்சத்திர விரதம் அப்படின்னு சொல்லப்படும் கிருத்திகை விரதம். மூன்றாவதாக திதி விரதம்னு சொல்லக்கூடிய சஷ்டி விரதம். இப்போ செவ்வாய்க்கிழமை கிருத்திகை நட்சத்திரம் இதோட இணைஞ்சு வரும் சஷ்டி திதி மிகவும் ஒரு அற்புதமான நாள். இது தவிர தகப்பன் சுவாமி ஞான பண்டிதனான முருகப்பெருமான வியாழக்கிழமை வழிபாடு செய்கிறது மிகவும் சிறப்பு வாய்ந்தது. எந்த நாள்ல முருகப்பெருமான எப்படி வழிபாடு செய்கிறது, இந்த அற்புதமான நாள்ல முருகப்பெருமான வழிபாடு செஞ்சா என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அப்படின்றதையும் இதுல பார்க்கலாம். கிருத்திகை விரதம். வாழ்க்கையில நமக்கு விதிக்கப்பட்ட வினையெல்லாம் தீரணும் அப்படின்னா முருகப்பெருமானின் கிருத்திகை நட்சத்திர விரதத்தை நாம இருக்கணும். இன்னல்கள் இல்லாத இனிமையான வாழ்க்கை அமைய முருகப்பெருமானின் கிருத்திகை விரதம் நமக்கு கை கொடுக்கும். மாதந்தோறும் வரும் கிருத்திகை நட்சத்திர நாள்ல அதிகாலையில எழுந்து நீராடி முருகப்பெருமான நினைச்சு முழு உபவாசமாகவோ இல்ல ஒருவேளை சாப்பிட்டோ விரதத்தை நாம கடைபிடிக்கலாம். மாலையில முருகப்பெருமான வழிபட்டு அந்த விரதத்தை நாம நிறைவு செஞ்சுக்கலாம். நாள் முழுக்க சஷ்டி விரதம் அதாவது இருக்கிறவங்க சஷ்டி கவசம் படிங்க, வேல்மாறல் பாராயணம் செய்யலாம். இது ரெண்டுமே முடியலை அப்படிங்கிறவங்க ஓம் சரவணபவ அப்படின்ற மந்திரத்தை மனசுக்குள்ள சொல்லிட்டே நீங்க செய்யற வேலையை நீங்க தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்கலாம். இப்போ செவ்வாய்க்கிழமை விரதம் இருக்கு இல்லையா, வாரந்தோறும் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு விரதம் இருந்து முருகப்பெருமான வழிபாடு செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னா வாழ்க்கையில இருக்கக்கூடிய எல்லா விதமான தடைகளும் விலகும். குறிப்பா ஜாதக ரீதியாக இருக்கின்ற தோஷங்கள், அந்த தோஷத்தினால நம்ம வாழ்க்கையில முன்னேற தடை ஏற்பட்டுட்டு இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு செவ்வாய்க்கிழமை முருகர் வழிபாடு மிக மிக உகந்தது. வாரந்தோறும் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு வீட்டில் முருகப்பெருமானின் திருவுருவ படம் இருக்கு அப்படின்னா திருவுருவ படத்துக்கோ விக்கிரகம் இருக்குன்னா விக்கிரகத்துக்கோ செவ்வரளி பூக்களால் அலங்காரம் செஞ்சு 6 தீபங்கள் ஏற்றி மனம் உருகி வேண்டிக்கிட்டீங்க அப்படின்னா நிச்சயமா சுபிக்ஷம் கிடைக்கும். அந்த 6 தீபத்துக்கும் நல்லெண்ணெய் இல்லைன்னா நெய் ஊத்திக்கோங்க. இந்த 2 விசேஷங்களும் ஒரு சேர வர்றது ரொம்பவும் சிறப்பு வாய்ந்தது. அந்த அற்புதமான நாள்ல தான் முருகப்பெருமான மனதார வழிபட்டோம் அப்படின்னா வாழ்க்கையில் இருக்கிற எல்லா துன்பங்களையும் நீக்கி சகல சௌபாகியங்களையும் தந்தருள்வான் முருகப்பெருமான். இப்போ சஷ்டி விரதம்
முருகப்பெருமானுக்குரிய மிக முக்கியமான சக்தி வாய்ந்த விரதமாக இருக்கக்கூடியது சஷ்டி விரதம். வளர்ப்பிறை தேய்பிறை அப்படின்னு 2 பட்சங்கள்லையும் இந்த சஷ்டி விரதம் இருக்கிறது ரொம்ப நல்லது. இது 2மே சிறப்புக்குரியது தான். இதில் திருமணம், குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம், வேலை, வாழ்க்கையில் முன்னேற்றம், எதிரிகள் தொல்லை இதெல்லாமே நீங்கி வெற்றி கிடைக்க, துன்பம் தீரணும் அப்படின்னா முருகரின் அருள் கிடைக்க அப்படின்னு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அந்த சஷ்டி திதியில் விரதம் இருந்து வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா நிச்சயமாக அந்த கந்த பெருமான் ஓடி உங்கள் குறைகளை தீர்ப்பார். வியாழக்கிழமையில் வரும் சஷ்டி, அதாவது இன்னைக்கு வியாழக்கிழமை இல்லையா, இதோட சிறப்பு பார்த்தோம் அப்படின்னா சஷ்டி திதி செவ்வாய்க்கிழமை கிருத்திகை நட்சத்திரத்தோட சேர்ந்து வர்றது எப்படி சிறப்பானதோ அதே போல் வியாழக்கிழமையில் இணைந்து வரும் சஷ்டியும் அதே சிறப்புக்குரியது தான். இந்த ஆண்டு பங்குனி மாதத்தில் இந்த வளர்ப்பிறை சஷ்டியில் ஏப்ரல் 3 இன்னைக்கு வியாழக்கிழமைக்கு வந்திருக்குது. இந்த நாளில் சஷ்டி விரதம் இருக்கிறவங்க முருகரின் அருளின் குருவின் அருளும் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். விரதம் இருக்க முடியாதவங்க சைவமாக எளிய உணவுகளை எடுத்துட்டு முருகரோட துதிகளை சொல்லி விரதம் இருக்கலாம். இதனால குரு அருளால வாழ்க்கையில செல்வ செழிப்பு, மங்களகரமான வாழ்க்கை, முன்னேற்றம் எல்லாமே நமக்கு கிடைக்கும். இன்னைக்கு சாயந்தரம் உங்களுக்கு முருகப்பெருமானோட துதியை சொல்லி, எந்த துதி தெரியுமோ அதை சொல்லி அர்ச்சனை பண்ணுங்க. அரளி பூக்களால் நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க. உங்களுக்கு என்ன கோரிக்கை இருக்கோ அதை சொல்லி அதை மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு நீங்கள் இன்னைக்கு சாயந்தரம் 6 மணிக்கு மேலே இந்த வழிபாடு செய்யுங்க. நிச்சயமா உங்களுடைய பிரார்த்தனையை முருகப்பெருமான் தீர்த்து வைப்பாரு. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இதில் ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா எனக்கு கமெண்ட்டில் கேளுங்க. நான் நிச்சயமாக உங்களுக்கு பதில் சொல்கிறேன். என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இது போல் எனக்கு தெரிஞ்ச ஆன்மீக பதிவுகள் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.